அனைவருக்கும் இனிய பக்திபூர்வமான நல் மாலை வணக்கங்கள். மற்றும் ஒரு பொன்னாள் நன்னாள். இதில் பக்தி, இலக்கிய மனம், ஞானம் இவைகளெல்லாம் கலந்து ஒளிர்ந்து மிளிர்த்தது என்று கூறினால் அது சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. இங்கே இது போன்ற ஒரு நன்னிகழ்வுகள் எது நடந்தாலும் அதில் ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறதும் நடக்கிறத அடியேன் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து வருகிறேன். ராமாயணம் அப்படின்னா அயோத்தி இல்லாமல் ராமாயணம் இல்லையா? இன்றைக்கு கடந்த 9 நாட்களாக அயோத்தியிலே ஒரு ராமாயண நவாகம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய பட்டாபிஷேக பூர்த்தி நாள் இன்று அயோத்தியில் நடைபெற்று வருகிறது. அந்த ஒரு அருமையான நன்னாளில் இது நீங்கள் பிளான் பண்ணியா வச்சிங்க? இல்லை. அதே மாதிரி இங்கே எத்தனை பேர் பேசணுங்கிறத ஏதாவது பிளான் பண்ணிங்களா? அதுவும் இயல்பாக ரேண்டமாக வந்தது தானே? ஸோ இன்றைக்கி 9 பேர் பேசியிருக்காங்க. தலைப்பு வால்மீகி சொன்னதும் கம்பர் கண்டதும் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்போ ரேண்டமாக எதை வேணால் எப்படி வேணால் எடுத்துகிட்டு பேசலாம் இல்லையா? அதுலேயும் ஒரு ஆர்டர். அழகாக தோற்றுவாயிலிருந்து பட்டாபிஷேகம் வரை 9 பேச்சாளர்கள். ஸோ ஒரு ராமாயண நவாகமே இந்த 1.5 மணி நேரத்திற்குள் அழகாக நிகழ்ந்து விட்டிருக்கிறது. இதை யாரேனும் மறுப்பீர்களா? ரொம்ப அற்புதமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தலைப்பு வச்ச உடனேயே இது என்ன ஒரு சர்ச்சைக்கு ஒரு வித்திடுவது போல் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளே எழும். ஏனென்றால் ராமாயணம் என்ற இதிகாசம் இந்திய துணைக்கண்டத்திலே சனாதனத்தை பின்பற்றுவோரின் வாழ்வியலில், அவர்களுடைய உதிரத்தில் இரண்டரக் கலந்த ஒன்று. அதனால் இது ஒரு புனிதப்படுத்தப்பட்ட ஒரு புரிதலிலிருந்து நாம் அனைவரும் அணுகுவது ஒரு இயல்பூக்கமான ஒரு வழக்கம், ஒரு கான்சியஸான ஒரு வழக்கம் அல்ல. இயல்பாகவே ராமாயணம் என்ற ஆதிகாவியத்தின் கர்த்தா வால்மீகி. பின்னால் எப்பேற்பட்ட புலவர்கள் வந்தாலும், எத்தனை முறை அதை எந்த வடிவத்தில் மீட்டு கொடுத்தாலும், அவர்தான் ராமாயணத்தின் தலைமகன். அவர் சொல்லியதே இறுதி என்பது நம்முடைய குருதியிலே கலந்துவிட்ட ஒரு எண்ணம். அதனால் வேற 2 அப்படிங்கிற ஒரு விஷயம், கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்தாலே நம்மளை அறியாமலே எங்கோ ஒரு பக்திபூர்வமான இடையூறுக்கு நாம் ஆட்படுத்தப்படுகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது எழுப்பும். அதனால் இந்த தலைப்பை பார்த்த உடனே இது என்ன பட்டிமன்றமா, கம்பன் கழக பட்டிமன்றமா, அல்லது வால்மீகி சிறந்தவரா கம்பர் சிறந்தவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டிமன்ற நோக்கில் இது போகுமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அடியனுக்கே எழுந்தது. அப்புறம் இங்கே பார்த்தா அது அவங்க ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு வால்மீகியும் கம்பரும் கலந்த ஒரு கதம்ப மாலையாக இங்கே நம் முன்னே 2 பேரும் அதாவது அது அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ராமாயணத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ரொம்ப அழகாக இந்த ஒரு 90 மணித்துளிகளுக்குள்ளே, அதுவும் கரெக்டாக 9 வருது பாருங்க, கரெக்டாக 90 நிமிஷத்தில் இந்த என்டையர் நிகழ்ச்சி நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு விஷயம் என்னென்னா, இது பட்டிமன்ற நோக்கில் செல்லாவிட்டாலும் ஒவ்வொருத்தரும் இங்கே பேச வந்த ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவர்கள் அறிந்தோ அறியாமலோ ஒரு ஒப்பீட்டுக்குள் சென்றார்கள். வால்மீகி வண்ணம் கூறியிருக்கிறார், கம்பரை வண்ணம் கூறியிருக்கிறார்,
அதை ஏன் இவர் மாற்றி சொல்ல வேண்டும், அப்படி மாற்றி சொல்வதற்கு எது காரணமாக அமைந்திருக்கிறது என்று அந்த நோக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. மிக குறிப்பாக அனைவருமே அத்தனை பேருமே ரொம்ப நன்றாக பேசினாங்க. அதனால் அத்தனை பேருக்கும் முதல்ல சமமான பாராட்டுக்கள். இருந்தாலும் ஒருவருடைய பேச்சு சற்று புதிதாக இருந்தது. அதனால் அதை நான் கொஞ்சம் சிறப்பாக குறிப்பிட விரும்புகிறேன். திரு ராஜகோபாலன் அவர்களுடைய அந்த ஒரு அனாலிசிஸ் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு தளத்திலையும் அவர் பயணித்து இது இப்படி இருக்கக்கூடும் என்று நம் முன்னே வைத்த ஒரு பாங்கு பெரும்பாலும் நீங்கள் கம்பர், வால்மீகி இந்த 2 பேரை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்பவர்களாக இருக்கட்டும், பட்டிமன்றம் நிகழ்த்துவர்களாக இருக்கட்டும், அவங்க எடுக்கிற முதல் சீன் வந்து அதுதான். எந்த சீன் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்திலே ராவணன் சீதையை தொட்டு தூக்கி சென்று விடுகிறான். கம்பர் வந்து அதுக்கு பொதுவாக தமிழகத்திலே வழங்கி வரக்கூடிய கூற்று எதுவாக இருந்தது என்றால், தமிழகத்திலே உள்ள கலாச்சாரம் வட இந்திய கலாச்சாரத்திலிருந்து வேறுபட்டது. அதனால் அந்த கலாச்சாரம் கெட்டுவிடாமல் கம்பர் வந்து அந்த பெண்ணை வந்து தொட்டு தூக்காமல் பர்ணகசாலையுடன் தூக்கி சென்றார் என்று இதுகாரம் கம்பன் கழக பட்டிமன்றங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். அதை முதன்முறையாக ஒரு புதிய கோணத்தில் நம் முன்னே ஸ்ரீவத்சத்தில் அவர் எடுத்து வைத்த விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி திருமதி மீனாட்சி ரமணா அவர்களுடைய உரையிலும் ஒரு அழகான யூனிக்கான ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சார். வால்மீகி ராமாயணத்தில் இல்லாமல் கம்பராமாயணத்திலே சொல்லப்பட்ட ஒரு பூர்வ புராண கதை, அந்த இரண்யவதம் என்பது முழுதாக சொல்லப்பட்டது. அதுடன் கூடிய ஒரு உபகதையும் அவர் இங்கே தெரிவித்தார். அது என்னவென்றால், கம்பராமாயணம் அரங்கேற்றம் அடைவதற்கு எத்தகைய இன்னல்களை சந்தித்தது, அந்த இன்னல்களிலிருந்து விடுபட்டு அது அரங்கேற்றம் பெறுவதற்குமே அந்த இரண்யவதம் என்ற காட்சி உறுதுணையாக இருந்ததை அவர் ஒரு அழகான சொல்லாடலில் இங்கு நம் முன்னே எடுத்து வைத்தார். இது நாம் அனைவரும் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை பல்வேறு கோணங்களிலிருந்து அணுகி அதை எல்லாவற்றிலும் சிறந்ததை, இன்றைக்கி திரு ராஜகோபாலன் அவர்களுடைய ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்ற தலைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருந்தது. அதாவது கம்பர் சொன்னதும் ஒன்று தான், வால்மீகி சொன்னதும் ஒன்று தான். அதற்கு ரொம்ப அழகாக அவர் எடுத்து வச்ச அந்த பிரமாணம் என்ன என்றால், சீதை வந்து பூமியினோட அம்சம். சீதையை தனியாக தொட்டு தூக்கினாலும் ஒன்று தான், பர்ணகசாலையுடன் தூக்கினாலும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இன்றைக்கி ரொம்ப அழகாக கம்பர் சொன்னதும் வால்மீகி சொன்னதும் ஒன்று தான் என்று அவர் இங்கு விளக்கிய பாங்கு அநேகமாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஹைலைட் மற்றும் பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு புதிய செய்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இதை ஆம் என்போர் ஏற்க. ரெண்டாவது, கம்பர் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கார். ஆக்சுவலாக நம்ம 10,000 பாடல்கள், அதாவது கல்வியில் பெரியவன் கம்பன் அப்படின்னு பாரதி கொண்டாடியிருக்கார். என்ன, பாரதி வந்து 2000 வருட இலக்கிய உலகில் கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் யாரும் இல்லை அப்படின்னு தமிழகத்தில் தோன்றிய அத்தனை கவிஞர்களிலும் இந்த 3 பேரை அவர் முதன்மைப்படுத்தியிருப்பார். அதில் கல்வியில் பெரியவன் கம்பன் என்று கம்பனுக்கு ஒரு சிறந்த ஏற்றத்தையும் கொடுத்திருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட கம்பன் 10,000 பாடல்களை கொண்ட அந்த பெரும் காப்பியத்தை எழுதி அதை அரங்கேற்றுவதற்குள் அவர் பட்ட அவஸ்தைகளை தனியாக ஒரு நூலாக வடிக்கலாம், ஒரு நீண்ட நெடிய தொடர் சொற்பொழிவுகளாக ஆற்றலாம். எப்பொழுதுமே நல்ல காரியம் பண்ணுவதற்கு நிறைய தடை உண்டு. இது வந்து ஒரு செவி வழி செய்தியா
உண்மையா அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் இந்த உரையை துவக்குவதற்கு முன்பாக சனாதனிகளாகிய நாம் இந்த ராமாயணத்தை எப்படி அணுகுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுலேருந்து எழக்கூடிய பிரச்சனை அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்தால் முற்பட்ட ஒரு இலக்கியத்தை பின்னால் வரக்கூடிய கவிஞர்கள் எத்துணை தெய்வீகம் பொருந்தியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மாட்சிமை பொருந்திய இலக்கிய வளம் கொண்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் அதை தழுவல் காப்பியம் என்று அவர் முதல்லே சொல்லிடுறார். இருந்தாலும் எப்படி வால்மீகி சொன்னதை இவர் மறுத்து மாற்று சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையுடன் கம்பரை எல்லோருமே அணுகி கம்பருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்ததை பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே எல்லாருமே ஆல்மோஸ்ட் கம்பருக்கும் வால்மீகிக்குமான அந்த எந்தெந்த இடத்துல மாறுபாடு ஏற்படுங்கிறத முடிந்தவரை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த மாறுபாடுகளை அவர் ஏன் அவருடைய அந்த பெரும் காவியத்திலே புகுத்தினார் என்பது நீண்ட நெடிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். அது அவரே ஒரு இடத்துல சொல்கிறார். வையம் என்னை இகழவும், மாசு வந்து என்னை எய்தவும், இது இயம்பியது யாதெனில். சொல்ல உலகம் என்னை தொடர்ந்து திட்டி தீத்தெடுத்து மிகப்பெரிய ஒரு பழி எனக்கு ஏற்பட்டு விட்டது. வால்மீகி சொன்ன ராமாயணத்தை இந்த கம்பன் மாற்றி சொல்லிவிட்டான் அப்படின்னு. அப்படி இருந்தும் நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, பொய்யில் கேள்வி புலமையோர் புகழ் தெய்வ மாகதை. அந்த கம்பனுடைய அந்த ராமனுடைய அந்த கதையை அவர் சொல்கிறார் தெய்வ மாகதை. அதனுடைய மாட்சி தெரிவிக்கவே அப்படின்னு ஒரு 4 வரியில் அவர் ஒரு டிஸ்க்ளைமரே கொடுக்குறார். அவர் எவ்வளோ போராடி இருக்காருங்கிறது இந்த 4 வரியில் அந்த வால்மீகியினுடைய ராமாயணத்தை தழுவல் காப்பியமாக எடுத்து அது ஒரு பெரும் காப்பியமாக வடித்து இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு அந்த காலத்தில் தன்னுடைய கான்டெம்பரரி பீரியடில் அவர் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்கிறார், சந்தித்திருக்கிறார். அப்படிங்கிறத இந்த 4 வரியில் அவர் அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த பாடல் மூலயமா அதை தெரிவிச்சிருக்கார். வையம் என்னை இகழவும், மாசு வந்து என்னை எய்தவும். எல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த பழி என்னை அடைஞ்சிடுத்தோ, இருந்தாலும் நான் இதை கைவிடவில்லை. ஏனென்றால் இந்த தெய்வமா கதையை என்னால் இயன்றவரை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக நான் இதை பூர்த்தி செய்துவிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த நம்ம பட்டாபிஷேகம் பேசும்பொழுது சார் சொன்னார் இல்லையா, அது கம்பராமாயணத்தில் மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை சார். தமிழில் பல்வேறு விதமான ஞான நூல்கள், பக்தி இலக்கியங்கள், இது எல்லாமே இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதுக்குள்ளே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சங்க இலக்கியங்கள்லேருந்து, ஐம்பெரும் காப்பியங்கள்லேருந்து, 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து, தேவாரத்திலிருந்து எல்லாமே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு படைப்பாளிகளால் உருவாக்கப்பட்டு ஓலைகளிலே எழுதப்பட்டு பல இடங்களுக்கு போய் சேர்ந்து பிரிந்து இப்படி அது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே தொட்டு போயிருக்கீங்க. அது ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், பின்னால் நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்தார். நம்ம காட்டுமன்னார் கோயில் பிறந்த நான் இது 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தாரே நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார் அப்படின்லாம் நம்ம கேட்போம். ஸோ எல்லாரும் எழுதிய காலத்தில் சேர்த்து வைத்திருந்த அந்த ஞான செல்வம் எங்கு ஒழிந்தது,
எப்படி மீட்டுருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. ஸோ இது எல்லாமே இந்த ஓலை வடிவில் எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாளடைவில் காணாமல் போய் திரும்ப மறுபடியும் அதை தொகுப்பாங்க. அப்படி தொகுக்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிய அறிஞர் கூட்டம் வந்து அதை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கும். அப்படி அடுக்கும் பொழுது இந்த 10,000 பாடல்கள் கொண்ட கம்பராமாயணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கதையின் போக்கின்படி அந்த செயல்களெல்லாம் தொகுக்கப்படும். ஸோ அந்த ஆர்டரில் விடுபடக்கூடியது தான் வந்து பிற்சேர்க்கையாக பின்னாடி அது கருதப்படும். ஆக்சுவலாக அது அங்கங்கே அப்ரோப்ரியேட்டான இடத்துல இருந்திருக்கும். பின்னாடி கதைப்படி இவங்க தொகுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சில விஷயங்கள் இரலவெண்ட்டுன்னு அவங்க தீர்மானித்து இந்த கதையோடு அது பொருந்தி போல் இந்த ஓட்டத்தில் வந்து அது பொருந்தலைன்னு சொல்லிவிட்டு அதை தனியாக தூக்கி வச்சு பின்னாடி அதை பிரிச்சேர்க்கைன்னா அதை ஒரு தொகுதியாக தொகுத்து வழங்கும் வழக்கம் தேவாரத்திலும் உண்டு, 4000 திவ்யபிரபந்தத்திலும் உண்டு, கம்பராமாயணத்திலும் உண்டு. ஸோ அந்த மாதிரி பின்னாடி நமக்கு ரொம்ப ஆறுதலான விஷயம் என்னென்னா இந்த செல்வங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்றைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் மிக ஒரு அற்புதமான ஒரு இனிய மாலை பொழுதில் கம்பரும் வால்மீகியும் சொன்ன ராமாயணத்தை தொகுத்து இனிமையாக வழங்கிய ஸ்ரீவத்சவாசிகள் அனைவருக்கும், பங்கேற்பாளர்களும் சரி, அதை பார்த்து ரசிப்பவர்களும் சரி, இத்தனை பேர் அரங்கு நிறைந்த கூட்டத்துடன் இந்த நிகழ்ச்சி நடந்தது இன்னும் ஒரு சிறப்பு. ஸோ இது எதை காட்டுகிறது என்றால், இதான் ஆன்றவிந்து அடங்கிய சான்றோர் சபை. முத்தான விஷயங்களுக்கு சத்தான ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆடியன்ஸ். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாகவும் எனது நண்பர்கள் 2 குடந்தையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, 2 பேருமே கும்பகோணத்தில் ரொம்ப கும்பகோணத்தினோட விஐபிஸ், பிராமண சங்கங்களுக்கு நிறைய தொண்டு செய்பவர்கள். ஆமாம், திரு ரகுநாதன் அவர்களும் திரு வாசுதேவன் அவர்களும் என்னுடைய 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 97லேருந்து நான் அவளோட பழகின்றிருக்கேன். ஃப்ரம் 97 ஆன்வர்ட்ஸ் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க இந்த அரங்கத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தது மற்றும் ஒரு சிறப்பு. அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.